Students, இந்த வீடியோல நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா கான்செப்ட் பார்க்கலாம் பாருங்க. இந்த டைமென்ஷன் ஃபார்முலா கான்செப்ட்ல நம்ம வாட் இஸ் டைமென்ஷன் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து வாட் இஸ் டைமென்ஷன், நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இந்த டைமென்ஷன் ஃபார்முலா பேஸ் பண்ணி கொஞ்சம் அசைன்மெண்ட் क्वेश्चंस பார்க்கலாம் பாருங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா DMF னு சொல்லிக்கலாம்ப்பா. இப்போ டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா டெரைவ்டு ஃபிசிக்கல் குவாண்டிட்டி தான் டைமென்ஷன் ஃபார்முலா தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவாண்டிட்டி இருக்கு, அடுத்து டெரைவ்டு ஃபிசிக்கல் குவாண்டிட்டி இருக்கு. ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவாண்டிட்டி இந்த 7 ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவாண்டிட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது லெங்த், மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர், அடுத்து லூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. லெங்த்துக்கு சிம்பிள் L, மாஸுக்கு சிம்பிள் M, டைம் சிம்பிள் T, கரண்ட்டுக்கு IRAன்னு எடுத்துக்கலாம். டெம்பரேச்சர் KR டீட்டான்னு எடுத்துக்கலாம்பா. லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டேல, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு மோல்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு டெரைவ்டு ஃபிசிக்கல் குவாண்டிட்டி கொடுப்பாங்க. அந்த டெரைவ்டு ஃபிசிக்கல் குவாண்டிட்டிக்கு நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்னா, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வெலாசிட்டிக் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தெரியும் உங்களுக்கு. அப்போ வெலாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவாண்டிட்டியில் எழுதிட்டோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு L சிம்பிள், என்ன அது டிஸ்டன்ஸ், டைமுக்கு T போட்டுட்டோம்னா அப்போ என்ன வருது பாருங்க, LT⁻−1. இதுதான் T மேலே போகிறதுனால T⁻−1. இப்போ M இல்லாதனால M⁻0 போட்டுக்கலாம். இதுதான் டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் வெலாசிட்டின்னு எடுத்துக்கலாம். இப்போ டைமென்ஷன் ஃபார்முலா அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை அதனுடைய பவரை ப்ராப்பராக ரைஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணால் அதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி டைமென்ஷன் ஃபார்முலா. அப்போ டைமென்ஷன் ஃபார்முலா அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஃபார்முலா இஸ் தி ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் ரைஸ் டு ப்ராப்பர் பவர் டு ரெப்ரசன்ட் தி கிவன் குவான்டிட்டி. இதுதான் டைமென்ஷன் ஃபார்முலா. இப்போ டைமென்ஷன் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் அப்படின்னா பவர் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் டைமென்ஷன். அப்போ இங்கே எம்முக்கு பவர் எவ்வளோ 0. அப்போ வெலாசிட்டியில் மாஸ் உடைய டைமென்ஷன் என்ன கேட்டால் 0. இதே எல்லுக்கு பவர் எவ்வளோ 1. அப்போ டைமென்ஷன் ஆஃப் எல் இன் டர்ம்ஸ் இன் வெலாசிட்டியில் கேட்டாங்கன்னா 1 எழுதிக்கணும். இதே டைமென்ஷன் ஆஃப் டைம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா வெலாசிட்டிக்கு டைமென்ஷன் ஆஃப் டைம் -1 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பார்க்கலாம் பாருங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை ஏரியாப்பா. ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா mL⁻², டிவைட் பை ஏரியா L⁻2. எல் கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும், mL⁻−1 T⁻−2. ஸோ தட் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆஃப் ε0 E² டைமென்ஷன் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ε0 பெர்மிட்டிவிட்டி, E எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டைரக்டா இப்போ ஆஃப் ε0 E² இதுக்கு தனித்தனியாக கண்டுபிடிச்சும் சப்ஸ்டிட் பண்ணலாம். இல்லைன்னா இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஆஃப் ε0 E²ன்றது எனர்ஜி டென்சிட்டிப்பா. எனர்ஜி டென்சிட்டி ஸ்மால் யூ. ஸோ நம்ம டைமென்ஷன் ஃபார்முலாவில் சம் பண்ணணும். 11th 12th கான்செப்ட்ஸ் மொத்தம் படிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்குமே டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியும். இப்போ தெரிஞ்ச குவான்டிட்டிஸ்க்கு எல்லாம் பண்ணலாம். +1 +2 சிலபஸ் எல்லாம் டாபிக் முடிச்சதுக்கப்புறம் நீங்களே டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருவீங்க ஈஸியாக. அதாவது ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்ன ஃபார்முலா தெரியும், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எனர்ஜி டென்சிட்டி டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதும் ஆஃப் ε0 E² கண்டுபிடிக்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான்ப்பா. அப்போ எனர்ஜி டென்சிட்டி என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எனர்ஜி பை வால்யூம். இப்போ எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு உங்களுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்களோ அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை இன் டர்ம்ஸ் ஆஃப் தெரிஞ்ச ஃபார்முலாவில் குவான்டிட்டிஸ்க்கு எழுதிக்கணும். இப்போ எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பாருங்க, mL⁻2 T⁻−2 டிவைட் பை வால்யூம்க்கு என்னது L³ தெரியும். L³ L² அடிச்சிட்டிங்கன்னா என்ன வரும், mL⁻−1 T⁻−2 கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட். அதே மாதிரி பாருங்க, டைமென்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் அன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ், லெங்த், டைம், எலக்ட்ரிக் கரண்ட்ல கேட்டிருக்காங்க. அப்போ ஓம்ஸ் லால இருந்து V = IR ஃபார்முலா தெரியும் இல்லையா? அதுல இருந்து ஓம்ஸ் லால ரெசிஸ்டன்ஸ் V/Iன்னு கிடைக்கும். அடுத்து விக்கு என்ன ஃபார்முலா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு ஒர்க் டன் பை சார்ஜ்னு தெரியும் உங்களுக்கு. சார்ஜுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை டைம் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். இதுல இருந்து சார்ஜ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு டைம் தெரியும். இந்த சார்ஜ் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை சார்ஜ் பிளேஸ்ல கரண்ட் இன்டு டைம் போட்டால் ஆன்சர் வந்துடும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் என்ன வரும், பொட்டன்ஷியலுக்கு ஒர்க் டன் பை சார்ஜ் கரண்ட் இன்டு டைம் தெரியுது. ஆல்ரெடி டிவைட் பை ஒரு கரண்ட் இருக்கு, அது கரண்ட்டை போட்டுடலாம். ஓகேவா? இப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஒர்க் டனுக்கு என்ன டைமென்ஷன் ஃபார்முலா mL⁻2 T⁻−2 டிவைட் பை இங்கே கரண்ட் இன்டு கரண்ட் இருக்கு, அது I² போட்டுட்டு இன்டு டைம் T போட்டுக்கலாம். இப்போ இது ஆன்சர் எழுதும்போது m×L⁻2 இந்த T மேலே போச்சுன்னா T⁻−3 இன்டு I மேலே போச்சுன்னா I⁻−2. இதுதான் இப்போ டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படின்னா எந்த ஆன்சர் வருது பாருங்க, mL⁻2 T⁻−3 I⁻−2 தேர்ட் ஆப்ஷன் வருது. கரெக்டுங்களா? அடுத்து பாருங்க,
1 by mu naught epsilon naught டைமென்ஷன் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. இப்போ mu naught epsilon naught தனித்தனியாக கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம டைரக்டாகவே ஒரு ஃபார்முலா இருக்கு, ஸ்பீட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 by mu naught epsilon naught அப்படின்னு ஒன்று இருக்கு ஃபார்முலா. ஸ்பீடுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா போட்டால் 1 by mu naught epsilon naughtக்கு நமக்கு டைமென்ஷன் ஃபார்முலா கிடைச்சிரும். அப்போ ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா, டைமென்ஷன் ஃபார்முலா LT பவர் -1, இதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கணும். போட்டால் என்ன வரும், L பவர் 2 T பவர் -2ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாருங்க, ஐடென்டிஃபை தி பேர் whose dimensions are equalன்றாங்க. டார்க்கு வந்து ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பா. அப்போ ஃபோர்ஸுக்கு ml பவர் 2 T பவர் ஃபோர்ஸுக்கு ml T பவர் -2 இன்டூ டிஸ்டன்ஸ்க்கு ஒரு L வரும். அப்போ ml பவர் 2 T பவர் -2ன்னு வந்துடும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேம் டைமென்ஷன். செகண்ட் பாருங்க, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ml பவர் -1 T பவர் -2ன்னு தெரியும். எனர்ஜிக்கு ml பவர் 2 T பவர் -2 தெரியும். அதனால ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எனர்ஜிக்கு சேம் டைமென்ஷன் கிடையாது. அதே மாதிரி பாருங்க, ஃபோர்ஸுக்கு ml T பவர் -2, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ml பவர் -1 T பவர் -2, அதனால இதுவும் சேம் டைமென்ஷன் கிடையாது. அடுத்து பாருங்க, ஃபோர்ஸுக்கு வந்து ml T பவர் -2, ஒர்க்குக்கு ml பவர் 2 T பவர் -2, இதுவும் சேம் டைமென்ஷன் கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் கரெக்ட்பா. இப்போ வந்து கொஞ்சம் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. இந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டைமென்ஷன் ஃபார்முலா வந்து புக்கை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. புக்கை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்முலாக்கும் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்ன ஃபார்முலா பார்த்து கூட இந்த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி யூஸ் பண்ணி அதில் சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி இந்த டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிப்போம். இதுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் அடுத்த சொல்யூஷனும் கொடுக்குறேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து சொல்யூஷனை பார்க்காதீங்க, இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிட்டதுக்கப்புறமா சொல்யூஷனை பார்த்து கரெக்ட் பண்ணி எவ்வளோ மார்க் வருதுன்னு செக் பண்ணிக்கிங்கப்பா. புரியாத வந்து சொல்யூஷனில் பார்த்துப்பீங்க. இப்போ இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். இப்போ சொல்யூஷன்ஸ் பாருங்கள். ஓகேப்பா, சொல்யூஷன்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன். தேங்க்யூப்பா. இந்த சம்மெல்லாம் இப்போ போட்டு பாருங்கள், சம் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பார்க்காம பண்ணுங்கள். ஆன்சர் வராதுக்கு நல்லா சொல்யூஷன் பார்த்து புரிஞ்சுக்கிங்க. சொல்யூஷன் பார்த்து புரிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் கூட இந்த சம்ஸை வந்து நீங்கள் சொல்யூஷன் பார்க்காம திருப்பியும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கப்பா, ஆன்சர் வர வைக்கிறதுக்கு. ஓகேவா? தேங்க்யூப்பா.